ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். தாயுமானவர் பாடல்களுடைய அடைமொழிகள் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொஷின் எப்படி கேட்கலான்னு பார்த்திங்கன்னா, தமிழ் மொழியின் உபநிடதங்கள் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தாயுமானவர் பாடல்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா திருக்குறள். திருக்குறளுடைய அடைமொழி பார்த்திங்கன்னா உலக பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், வள்ளுவ பயன், பொய்யாமொழி, உத்திரவேதம், ஈரடி வெண்பா, முப்பால், இயற்கை வாழ்வின்பம், இயற்கை வாழ்வில்லம், காலம் கடந்த பொதுமை நூல், தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை. இப்போ எப்படி கொஷின் கேட்கலான்னா, ஈரடி வெண்பா என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காலம் கடந்த பொதுமை நூல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பாவை. திருப்பாவை என்ற நூலுடைய அடைமொழி பார்த்திங்கன்னா பாவை பாட்டு.